ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய புது ஃபோன் இது விவோ Y100. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். நிறைய பர்டிகுலர் வீடியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபோன் வாங்கும்போது ஒரு காம்போ ஆஃபராக இதோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடச்சிது. ஸோ அதனால் இன் தட் சென்ஸ் இட்ஸ் அ வெரி குட் ஆஃபர். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே ஆஸ் யூஷுவல் என்னோடய ட்ரைபாடோட செட்டிங்ஸ் ஃபைட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி சாபுதானா கிச்சடி பண்ணலான்ட்டு நேற்று நைட்டே இந்த பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் டு சேவ் டைம். அரிசி ஊற வைக்கணும், சாதம் வடிக்க கடாய் வச்சுருக்கேன். சாபுதானா கிச்சடிக்கு குக்கரில் ராஜ்மா வெந்துட்டுருக்கு. இதுதான் சாபுதானா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சாபுதானா சோக்கிங்கில் வெரி இம்பார்ட்டன்ட் வாட்டர் லெவல். அப்படி இல்லைன்னா அது நிறைய ஒரு மாதிரி மஷி ஆகிடும். அதுக்கப்புறம் கிச்சடி ஒழுங்காக வராது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாபுதானா கிச்சடியில் நிறைய ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால ஹஸ்பண்ட்க்கு நிறைய கொடுக்க முடியாது. அதனால் ஓட்ஸ் கொஞ்சம் குக் பண்ணலான் இருக்கேன் டு மேனேஜஸ் சுகர் லெவல். கொஞ்சமாக சாபுதானா, நிறைய ஓட்ஸ். இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். பொண்ணுக்கு சாபுதானா கிச்சடியில் ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேருக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு பொண்ணுக்கு கடைசியாக நிறைய பீனட்ஸ் பவுடர் இன்னும் சேர்த்து நிறைய ஆயில் போட்டு அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்தேன். பிகாஸ் நாங்கள் நிறைய ஆயில் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அவளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது, எங்கள் 2 பேரோட இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரம் பூவோட டீ தான் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன், ஹெர்பல் டீ. நானும் அதை கொஞ்சம் குடித்தேன். பிகாஸ் அவரம்பூ நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் சுகர்ஸ், இட் ஆல்சோ ஹேஸ் அ மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இன் பர்டிகுலர் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, ஹேருக்கு நல்லது. ஸோ அவரம்பூவில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மேனேஜிங் சுகர் லெவல்ஸ் இது பார்த்திங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஸோ அதனால் லிமிட்டட் ப்ரொபோர்ஷனில் அவரம்பூ டீ எடுத்துக்கலாம் எல்லாருமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாபுதானா கிச்சடி, நிறைய பொட்டேட்டோஸ், பீனட்ஸ்லாம் போட்டு பொண்ணுக்கு பேக் பண்ணியாச்சு வித் வால்நட்ஸ் அண்ட் டேட்ஸ். சாபுதானா கிச்சடியில் நான் சொன்ன மாதிரி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் இது ஹை இன் கார்ப். வை ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்? பிகாஸ் ஹை கார்ப் கண்டென்ட் அதிகம். அதனால இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் தே நீட் மோர் எனர்ஜி, எஸ்பெஷலி ஓடி ஆடி விளையாடுற ஆக்டிவான இருக்கிற குழந்தைங்களுக்கு சாபுதானா கிச்சடி ரொம்பவே ஹெல்தி. லன்ச் ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அதை நேற்று படித்த பழைய சாதத்தில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி ப்ளஸ் முளக்கீரையோட தண்டு போட்டு பொரியல். இது பனீர் ஜஸ்ட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். இது காலையில் பண்ண ஓட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது ராஜ்மா. நேற்று பண்ண வத்த குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி லன்ச்சு. பொண்ணுக்கான லன்ச் பாக்ஸ் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் வச்சு. ராஜ்மா இது பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் பேக் பண்ணுறதுனால சூடாக வைக்காமல் ஒரு சின்ன கிண்ணத்தில் ராஜ்மாவை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுறேன். ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆல்வேஸ் ரிமெம்பர், சூடான ஐட்டம்ஸ் போட வேண்டாம். அது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. சூடான திங்ஸ் உங்களுக்கு போடணுன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். இல்லைனா சில்வர் பாக்ஸ் இஸ் த பெஸ்ட் திங். சூடாக தான் கொடுக்கணும் அப்படின்னா. இது பன்னீர் சாட்டேட் மேலவே வைக்கிறேன். பிகாஸ் தனித்தனி செப்பரேட் கண்டெய்னர் கொடுத்தா அவன் மறந்துடுறா சில டைம்ஸ். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஐ எம் டூயிங் திஸ். இது நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட் பாக்ஸுன்றதுனால இப்படி வைக்கும்போது ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைக்கும்போது இதே மாதிரி வென் ஷி ஓப்பன்ஸ் இது அப்படியே அழகாக நிற்கும். அது ஆடாது, அசையாது, மிக்ஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்குது இது வைடு கண்டெய்னர்ன்றதுனால. ஸோ அதுதான் இன்றைக்கி அவளோட லன்ச் பாக்ஸ். எங்களோட லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதே சேம் கீரை கொஞ்சம், ராஜ்மா கொஞ்சம் பிக்கல், 2 பனீர் டூ மச் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள் வித் டயபெட்டிக்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஃபேட் கண்டென்ட். கொஞ்சமாக ஓகே, allowed in their diet. பழைய சாதம் வித் சின்ன வெங்காயம் அண்ட் சம் ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.